பங்களாதேஷில் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து திப்பு சந்திரதாஸ் லிஞ்சிங் கேஸ் அது. அந்த பையன் வந்து என்னவா இருந்திருக்காரு, கேஸ் என்ன அப்படின்னாக்கா, நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய இட் இஸ் ரிப்ளீட் வித் ரூமர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பயனியர் நிட்வேர் லிமிட்டெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கார். அப்போ அவருக்கு வந்து நான் நல்லா தான் வேலை பார்த்துருக்கேன், நிறைய வருஷம் வேலை பார்க்குறேன், அதனால எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுங்கன்னு அந்த ஃப்ளோர் மேனேஜர்கிட்ட சண்டை. அது வந்து ஒரு 5-6 நாளாக இவர் கேட்டுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ப்ராஃபெட் முகமதை பற்றி இவர் தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்புறாங்க. அது ரூமர், 100% ரூமர். ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே போலீஸுக்கு எந்த ஆதாரத்தையும் வைக்க முடியலை. அப்போது அவர் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவர் வந்து இந்த மாதிரி ப்ராஃபெட் முகமதை பற்றி தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவரை கொண்டு போயாச்சு. கொண்டு போகிறப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவரை இது பண்ணி ஒரு 150 இளைஞர்கள் அவரை அடி பின்னி எடுத்து அடின்னா நொறுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவரை தூக்கி கொண்டு போய் மரத்தில் கட்டி வச்சு, அவருக்கு உடம்புல ஒரு துணி இல்லை, அடின்னா அடி, சொல்கிறதுக்கே வாய் கூசுது. அப்புறம் நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. எல்லாரும் கூடி இருந்தப்போ இது என்ன கல்ச்சர்னே நமக்கு தெரில. ரொம்ப கேவலமான ஒரு கல்ச்சர் போட்டிருக்கு. அப்போது இங்கெல்லாம் நம்ம என்னெல்லாம் நடந்தாலும் நம்ம கம்முன்னு தான் இருக்கணும், வாய் மூடிட்டு. ஆனால் அங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் வேறு நடக்குது. சரி, இப்போது அந்த போலீஸு வந்து பங்களாதேஷ் போலீஸும் சரி, ரேப்பிட் ஆக்ஷன் பெட்டாலியன்னு ஒன்று இருக்குது, அதுவும் சரி, தேடுது இந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்காக வேண்டிய. அதுதான் ரூமர் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஸோ திஸ் இஸ் டேம் காட், திஸ் இஸ் ஹைலி பார்பாரிக். அதை தவிர்த்து எனக்கு ஒரு வார்த்தையும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நம்ம இந்த ஒரே ஒரு ஹிந்து அவனுடைய கொலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமா அப்படின்னாக்கா இல்லை. அங்கே ஃபுல்லுமே அனார்க்கிங்க. எதை எடுத்தாலும் பிரச்சனை, யாரும் எல்லாரையும் கொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஷரீஃப் ஓஸ்மான் ஹாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவன் வந்து இந்தியாவுக்கு எதிரானவன். இன்குலாப் மான்ஷோ உடைய ரெண்டு பேர் சேர்ந்து கோ ஃபவுண்டராக இவன் இருக்கிறான். இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபவுண்டர். அப்போ இவன் கோ ஃபவுண்டர். அதுக்கப்புறமா இவனுக்கு வந்து அதோட ஸ்போக்ஸ் பர்சனாட்டும் இருக்கான். அப்போ அவனை வந்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணலை, அடி நிமித்திட்டாங்க. அப்போ அந்த பையனை வந்து அங்கே வச்சு பார்க்க முடியாது. அவன் ஸ்டூடெண்ட்ஸ் லீடர் ஆக்கும். அவன் இந்தியாவை எதிர்க்கிறவன் தான். ஆனால் அவனை அதுக்காக வேண்டிய இப்படி அடிப்பாங்களா யாராவது? அது வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாஸ்க்டு மென் அப்படிங்கிறதுனால அது ஏதோ இந்தியா தான் செஞ்சுட்டு, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னாக்கா 2 அவாமி லீக்குக்காரங்களை, பேரோட நான் சொல்கிறேன், 2 அவாமி லீக்குக்காரங்களை போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. அவங்க தான் அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ அதை பற்றி இன்னும் அடுத்தாப்பில் செய்திகள் நமக்கு வரும். அதுக்குள்ளே இந்த பையனுக்கு ரொம்ப உடம்பு டிட்யூரேட் ஆகி இவனை கொண்டு போய் சிங்கப்பூர் இதில் வச்சு பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டலில். அன்ஃபார்ச்சுனேட்லி தட் பர்சன் டைடு. இப்போ வந்து இது வந்து டிசம்பர் 12th அவர் சுடப்பட்டிருக்காரு. அங்கே அவாமி லீக்ல அந்த 2 பேர், ஃபைசல் கரீம் மசூத்னு ஒருத்தன், அலாமிர் ஷேக் அப்படின்னு இன்னொருத்தன். இந்த 2 பேரையும் சஸ்பெக்ட் பண்ணுது போலீஸ். பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்கு. சரி, இதுக்கு நடுவில் எல்லா பத்திரிகை ஆஃபீஸையும் அடித்து நொறுக்கியாச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்தா கோர்ட்டுக்கு போகிறான். என்னென்னா, நீ வந்து ஹை கமிஷனை இது பண்ணு அப்படின்னு சொல்கிறான், மூடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்கள். அவங்கெல்லாம் யாருன்னா நேஷ்னல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி, என்சிபின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். இப்போ அவங்க அவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருக்கும்போது இன்டரிம் கவர்மெண்ட்டில் வாய் மூடிட்டு நீ இருந்தையானா உன்னவே நாங்கள் அவுஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்குலாப் மான்ஷோ வந்து சொல்லுது. இப்போ இந்த என்சிபிக்கும் இன்குலாப் மான்ஷோவுக்கும் ஒத்து போகலை. அவங்க 2 பேரும் ஒருத்தர் திட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. ஹாதி சாக மட்டும் என்சிபியையும் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணான். இப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம்னாக்கா, 2024 போன வருஷம் நவம்பர் 25 ஒரு மாங்க் ஒருத்தர், சின்மாய் கிருஷ்ணதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்களாதேஷி மாங்கை இது பண்ணாங்க, பிடிச்சாங்க. அது வந்து சாஃப்ரன் ஃப்ளாகு, அவங்க நேஷ்னல் ஃப்ளாகோட கொஞ்சம் அவசரமாக இருந்தது, அவர் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 2 பேர் இல்லை 19 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அஜய் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாகரன் மஞ்சாவோட கோஆர்டினேட்டர், லீலா தாஸ் அப்படிங்கிற சீஃப் ப்ரீஸ்ட் ஆஃப் இஸ்கான் சிட்டகாங் டெம்பிளில் அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. அது உள்ளே போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒருத்தன் ரேஸ் பண்ணுவான் இல்லையா,
கேஸ் போட்டிருப்பான்ல, அவன் வந்து பிஎன்பியை சேர்ந்தவன், அவனோட பேர் ஃபிரோஸ் கான். இவன் என்ன ஏதுன்னு இந்த மேஜிஸ்ட்ரேட் விசாரணை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஎன்பி கட்சி வந்து அவனை வெளியே தள்ளிச்சு. யார் கேஸ் போட்டாங்களோ அவங்கள வெளியே தள்ளிச்சு. ஆனால் மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த கேஸை எடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி ஜெயிலில் போட்டார். இப்போது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு சின்மாய் கிருஷ்ணதாஸை டிடென்ஷனில் வச்சுட்டாரு. அவரோட லாயர், அதாவது சின்மாய் தாஸுக்கு ஒருத்தர் வாதாடணும்ல, அந்த லாயர் பேர் சைஃபுல் இஸ்லாம் ஆலிஃப். அந்த ஆள் இவ்வளோத்துக்கும் முஸ்லீம் தானே, அவரை கொண்டுட்டாங்க. அவரை கொண்ட உடனே இனிமேல் எவனாவது வருவானா இந்த மாங்குக்கு ஓசரம் வாதாடுறதுக்கு? வரமாட்டான் இல்லையா? அதான் அங்கே இப்போ வந்து இந்த மாதிரி ஹைலி இட் இஸ் டிப்ளீட் வித் கான்ட்ரவர்சிஸ், அனார்கி, க்ரைம், எங்கே பார்த்தாலும் டோட்டல் டிஸார்டர் அண்ட் அன்ரெஸ்ட். இப்போ இதில் நம்ம டெல்லியில் வந்து நியூ டெல்லியில் விஹெச்பியும் பஜ்ரங் தளும் கால் ஃபார் பண்ணாங்க ஹிந்து ஏக்தா அப்படிங்கிற விஷயம், ஹிந்து யூனிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்காக வேண்டி. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பெருமிதமாக இருந்தது. அதாவது 2 விஷயம் சொல்கிறேன் இந்தியாவை பற்றி. ஒன்று வந்து என்னன்னாக்கா, இந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பேர் இல்லீகலாக சட்டவிரோதமாக பங்களாதேஷீஸு டெல்லியில் தங்கியிருக்காங்க. ஒத்த ஹிந்து ஒரு குரலை எழுப்பியிருப்பாங்களா? அவங்கள போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா? அவங்கள வந்து மிரட்டினாங்களா? அவங்கள அடித்தாங்களா? உதைச்சாங்களா? கொலை பண்ணாங்களா? எதுவுமே வச்சு தீ வச்சானா? எதுவுமே கிடையாது. இதுதான் ஹிந்து மதம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ரொட்டஸ்ட்டு கூட எப்படி பீஸ்ஃபுல்லாக பண்ணாங்கன்னாக்கா, ஹனுமன் சாலிசா பாடினாங்கங்க இன்னைக்கு. அப்புறமும் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் மட்டும் இருந்தது. ஜெய் ஸ்ரீராம் ஒன்றும் கெட்ட கோஷம் இல்லையே. ஸோ இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, நாய் நம்மளை கடிக்குதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம நாயை கடிக்கக்கூடாது. அதனால் உடனே பதறிக்கிட்டு உங்கள் தலைவர் என்ன பண்ணுறாரு அது இதுன்னெலாம் சும்மா நீங்கள் வந்து குட்டையை குழப்பி விடுறதுக்கு பார்க்காதீங்க. அவர் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும், மோதிஜிக்கு தெரியும், ரைட்டா? அவர் பண்ணுவார். இப்போது ஒரு பக்கத்து தேசம், பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் நீக்கு போக்கோட தான் இருப்போம். ஆனால் அதே மாதிரி ரொம்ப நம்ம நீக்கு போக்கோடி இருந்தோம்னா அவங்க நம்மளை நிறைய பேரை கொலை பண்ணிடுவாங்க. இப்போ சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அரசாங்கத்துக்கும் சரி நம்ம மக்களுக்கும் சரி, நம்ம நாட்டில் மைனாரிட்டிஸை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் அந்த அண்டை நாட்டுக்காரர்களும் அவங்களுடைய மைனாரிட்டிஸை சேவ் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோ. நன்றி.